ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். சார், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் முன்வைத்திருக்கிற வாதம், கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன ஈகோ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிற விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமல்ஹாசனின் நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? கமலஹாசன் நிலைப்பாடு மிகவும் பாராட்டத்தக்கது. ஏற்கனவே விஸ்வரூபம் படத்துல வரும்போது கமலஹாசன் ரொம்ப உறுதியா நின்னாரு. விஸ்வரூபம் படத்துல கமலுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கும் போது அவரோட உறுதி தன்மை மிக பெரிய அளவுல இருந்ததால அன்றைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களே கமலஹாசனுக்காக தானே இறங்கி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கமலஹாசனோட நியாயத்தை விளக்கி சொல்லி தன்னுடைய தரப்புக்கு விளக்கம் கொடுக்காவிட்டால் தனக்கு வாக்கு வங்கி பாதிக்கும் என்று ஜெயலலிதாவை இறங்கி கமலஹாசனுக்காக பிரஸ் மீட் கொடுத்தார். விஸ்வரூபம் படத்தில் முதல்வர் ஜெயலலிதாவிடம் கமலஹாசன் பணியவில்லை. நாம் பார்த்திருப்போம், தமிழகத்தில் மற்ற நடிகர்கள் எல்லாம் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரசிகையே என்னையும் காப்பாற்றமா, என் படத்தை காப்பாற்றமா என்று ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் மூலமாக காலில் விழுந்த கதைகளையும் தமிழ் நடிகர்கள் பெற்றவர்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் சுதந்திர போராட்ட தியாகி, நாட்டுக்காக தியாகம் பண்ண ஐயா சீனிவாச ஐயங்கார் மகன் கமலஹாசன் அவர்கள் வீரத்துடன் நின்றார். அதே வீரத்துடன் கமலஹாசன் நிற்கிறார். கமலஹாசனுடைய இந்த முடிவு உலக தமிழர்கள் மத்தியில் வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். கர்நாடகாவில் அவருக்கு அந்த பொருளாதார பாதிப்பை உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் அவருக்காக முன்னின்று அந்த படத்தை ஆதரிப்பதன் மூலமாக அதை சரி செய்து கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். கமலஹாசனுடைய இந்த துணிச்சல் பாராட்டத்தக்கது. இன்று பலரும் திரைப்பட நடிகர் அரசியல்வாதி கமலஹாசன், ஆனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். இன்றைய தினம் தமிழகத்தில் மற்ற நடிகர்கள், இதிலும் அரசியல் கட்சி வைத்த நடிகர்கள் எல்லாம் கபட வேடதாரிகளாக தமிழகத்தில் மற்ற நடிகர்களுக்கு எதிராக தமிழன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் தங்களுக்கு பாதிப்பு வருமோ என்று வாய் பேசா ஊமைகளாக இருக்கிறார்கள். தமிழக மக்கள் யார் உண்மையான ஒரு துணிச்சலான ஒரு கலைஞன் என்றும் யார் சந்தர்ப்பவாதிகள் என்றும் அறிவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் சீமா முழுமையாக கமலஹாசன் கருத்து சரி என்று உலகம் முழுவதும் தமிழர்கள் மத்தியில் கமலஹாசனுக்கு ஒரு ஆதரவை திரட்டி வரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு பாராட்டத்தக்கது. கட்சி ஆரம்பித்துள்ள மற்ற நடிகர்கள் சுயநலவாதிகளாக சந்தர்ப்பவாதிகளாக இருப்பதையும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கமலஹாசன் நிலைப்பாடு பாராட்டத்தக்கது. இந்த நிலைப்பாட்டிற்காகவே படம் உலகம் எங்கும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் உறுதியாக கருதுகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.